ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஐடி ஜாப் கிடைச்சக்கப்புறம், நீங்க ஒன்ஸ் ஐடில என்டர் ஆனக்கப்புறம் என்னலாம் பண்ணணும், என்னலாம் கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்கிற மாரி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் என்னுடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சிலத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆடியோ குவாலிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, ஹெட்செட் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மென்ட் டிப்ஸ் அண்ட் கைட்ன்னு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்க இன்டர்வியூக்கு எப்படிலாம் நீங்க பிரிப்பேர் ஆகலாங்கிற மாரி நெறைய டிப்ஸ் இருக்கும். பிளஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி பிரிப்பேர் பண்ணலாம், ஹெச்ஆர்ல கேட்கக்கூடிய ஃப்ரீக்வென்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், நான் எப்படி கம்பெனில பிளேஸ் ஆனேன், அதுக்கு நான் என்ன மாரிலாம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணேங்கிற மாரிலாம் நெறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டூஸ்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடியது ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் கோர் ஸ்கில்ஸ். நான் வந்துட்டு இதுல பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ஐடி செக்டார் பொறுத்து. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு டெவலப்பரா போறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த டெவலப்பர் போகுறதுக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வேணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் வேணுங்கிறதுல வந்துட்டு நீங்க பார்க்கணும். ஸோ வை எதுக்காக நம்ம வந்துட்டு கோர் ஸ்கில்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக முடியும். அதனால எப்பயுமே ஒரு சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒரு கோர் ஸ்கில்னு எடுத்துக்கிட்டா. ஸோ இது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியே பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எல்லா கம்பெனியும் இல்ல. சம்டைம்ஸ் கம்பெனியே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ஸ்லாம் ஃப்ரீயாவே குடுப்பாங்க. ஃப்ரீயா குடுத்துட்டு இந்த மாரி Coursera, Udemy, Udacity இந்த மாரிலாம் அவங்களே டை அப் வச்சு உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட் குடுக்குற மாரிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களோட கம்பெனி இந்த மாரி ப்ரொவைட் பண்ணலைன்னா, நெறைய ரிசோர்ஸ் ஆன்லைன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட், ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட கோர்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தா அத நான் குடுக்குறேன். அப்படி இல்லாட்டி நீங்க ChatGPT யூஸ் பண்ணி அது என்ன விஷயங்கிறத கத்துக்கலாம். ப்ரோ டிப்ன்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நெறைய விஷயத்த கத்துக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பா இருக்கும். பட் நெறைய விஷயத்த நீங்க கத்துக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு கத்துக்கிறதுக்கு பதிலா, ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, அத ஃபுல்லி மாஸ்டர் ஆயிட்டு, நெக்ஸ்ட் நீங்க அடுத்த விஷயத்துக்கு போங்க. சோ தட் நீங்க வந்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது வந்துட்டு அது ஒரு பெனிஃபிட் தான். லைக் நீங்க வந்துட்டு சேம் டைம்லயே பைத்தான், ஜாவா, எஸ்கியூஎல், டேட்டா சயன்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்துட்டு ஒரே டைம்ல எல்லாமே படிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் பிச்சு பிச்சு படிக்கிற மாரி இருக்கும். இதே ஒரு இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் யுவர் வொர்க். நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்துட்டு நீங்க ஃப்ரெஷரா இருக்கும்போதே கத்துக்கிட்டீங்கன்னா, போக போக உங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க்கா இருக்காது. ஸோ எல்லாமே டாக்குமெண்ட் பண்றது ஐடில வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இதுன்னே சொல்லலாம். ப்ரூஃப் மாதிரியும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுடைய டீம்ல வந்துட்டு நீங்களா என்ன ப்ராஜெக்ட்ட வந்து ட்ராக் பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க ஆர்கனைஸ்டா இருக்கிற மாரியும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க கான்ஃப்ளூவன்ஸ் அப்படி இல்லாட்டி Google டாக்ஸே யூஸ் பண்ணிட்டு, உங்களுடைய ப்ராசஸ் அண்ட் சொல்யூஷன நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல நீங்க ட்ரெய்னிங் பீரியட்ல இருந்தாலுமே, இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெய்னிங் பண்ணீங்க? இதுல என்ன கத்துக்கிட்டீங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டா, அதுவுமே ஒரு குட் இம்ப்ரஷன் இருக்கும். பிளஸ் வந்துட்டு உங்களுடைய சீனியர் லீட்ஸ்க்கும் நீங்க என்னலாம் பண்றீங்க? அப்படிங்கிற ஒரு 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 ஷார்ட்டான ஓவர்வியூ குடுக்குற மாரியும் இருக்கும். ப்ரோ டிப்ன்னு பார்க்கும்போது, ஏதாச்சும் ஒரு நியூ கோட் ஆர் ப்ராசஸ் ஆர் லேர்னிங் வந்துச்சுன்னா, அது வந்துட்டு உங்களுடைய பெர்சனல் நாலேட்ஜ்க்கு வந்துட்டு க்ரோ பண்றதுக்கு இந்த மாரி டாக்குமெண்டேஷன்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க கொஸ்டின் ஆஸ்க் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கு. பட் நீங்க கேட்க பயந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். கொஸ்டின் கேட்கணுங்கிறதுக்காகவே கேட்கக்கூடாது. உண்மையாவே உங்களுக்கு அதுல டவுட் இருக்கு. அந்த கொஸ்டின் வந்துட்டு வேலிடான கொஸ்டினான்னு பார்த்துட்டு, அதுக்கு நீங்க இனிஷியேட்டிவ் எடுங்க. இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் சர்ச் பண்ணுங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சீனியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, Googleல போய் சர்ச் பண்ணுங்க. நெட்லயே அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நெறைய வொர்க்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்துட்டு உண்மையாவே நெட்ல உங்களுக்கு இல்ல, அப்படி இல்ல நெட்ல இருந்துமே உங்களுக்கு புரியல அப்படிங்கிற சமயத்துல நீங்க கேட்கலாம். ஸோ ஹவுன்னு பார்க்கும்போது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ டெவலப்பர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட டீமுக்குன்னு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுல FAQஸ்லலாம் வந்துட்டு இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க Google யூஸ் பண்ணிட்டு ஆன்ஸர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ப்ரோ டிப்ன்னு பார்க்கும்போது, எப்பயுமே நீங்க ஒருத்தவங்க உங்களுடைய லீட ரீச் பண்ணும்போது, நான் இந்த மாரி ஒரு விஷயத்த நான் ரிசர்ச் பண்ணேன். இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். இத நீங்க கிளாரிஃபை பண்றீங்களா? அப்படிங்கிற விஷயத்துல அந்த மாதிரி நீங்க போயிட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். சோ தட் அவங்களுடைய டைமும் நீங்க ரொம்ப கன்சியூம் பண்ற மாதிரிலாம் இருக்காது. 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் வித் யுவர் டீம் அண்ட் பியாண்ட். ஸோ இதுல ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் வந்துட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல மேபி சில பேருக்கு தயக்கமா இருக்கலாம். நம்ம எப்படி சீனியர போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. நம்ம இது வந்துட்டு கரெக்ட்டான வேயா இல்லையாங்கிறதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கலாம். பட் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் பேசி பழகுங்க. அவங்க கிட்ட இருந்து சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் ஒரு குட் கரியர் பாத்துக்குமே வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் மீட்டிங், வெபினார் இதெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாரி இண்டஸ்ட்ரி ஈவென்ட் குடுத்தாங்கன்னா, அதிலயுமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். LinkedIn மூலியமா உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட வந்துட்டு
நீங்க தாராளமா ரெக்வெஸ்ட் குடுத்துக்கலாம். அதர் ஐடி ப்ரொஃபஷனலுக்கும் குடுத்துட்டு என்ன மாரிலாம் உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தாலுமே அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோ டிப்னு பார்க்கும்போது ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனா இருக்கணும். அத விட்டுட்டு போய் பர்சனல் கொஸ்டின் கேட்கறதெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலுமே பர்சனல் கொஸ்டின் மத்தவங்க கிட்ட கேட்கறத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த நேம் ஆஃப் டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிலலாம் வந்துட்டு பர்சனல் கொஸ்டின் கேட்காதீங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டீம் கொலாபரேஷன். இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸும், டீம் கொலாபரேஷனும் உங்களுடைய ஐடில வந்துட்டு நீங்க லாங் டைமா சஸ்டெயின் ஆகுறதுக்கும், உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டுமே வச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் ஸ்கில் லைக் கம்யூனிகேஷன், அடாப்ட் பண்றது, டைம் மேனேஜ்மெண்ட், பங்க்சுவலா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்க்கான சக்சஸையும் குடுக்கும். உங்களுடைய கரியர் குரோத்துக்கான சக்சஸையும் குடுக்கும். ஸோ ரெகுலரா நீங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் அப்டேட் டெய்லியுமே உங்களுக்கு மீட்டிங்ஸ் வைப்பாங்க. அதுல நீங்க என்னலாம் பண்றீங்க? என்னென்ன மாரி பார்ட்டிசிபேஷன்லாம் வைக்கிறீங்க? ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத நீங்க ஓகேன்னு அக்செப்ட் பண்ணணும். அத விட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் நீங்க வந்துட்டு வருத்தப்படக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ரோ டிப்ன்னு பார்க்கும்போது, நீங்க லிசன் பண்ணணும். யாராச்சும் உங்க சீனியர் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இல்ல டிப்ஸ் குடுக்குறாங்க, சஜஷன் குடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அத நீங்க லிசன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா, அது வந்துட்டு லோவர் டோன்ல சாஃப்ட்டா நீங்க சொல்லலாம். ஒரு டீம் பிளேயரா இருக்கணும். இது மூலியமா உங்க கொலீக்ஸ் கூட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அ கொலீக்ஸா பார்க்கும்போது நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இருக்காது. இப்ப நம்ம டோன்ட்ஸ்க்கு வரலாம். டோன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரஷ் டூ ப்ரூவ் யுவர்செல்ஃப். நம்ம இது நல்லா பண்றோம்னு எல்லாருக்கும் தெரியணும். இத நம்ம ப்ரூவ் பண்ண வைக்கணும்ங்கிற மாரி ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லா ஃப்ரெஷர்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூவ வந்துட்டு சால்வ் பண்ண குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அத நீங்க வந்துட்டு நான் அத ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்க உங்கள புஷ் பண்ணும்போது, அது சம்டைம்ஸ் மிஸ்டேக்கா கூட போயிட்டு முடியலாம். ஸோ அதனால டேக் டைம். அத லேர்ன் பண்ணிட்டு என்ன இருக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு, அத ஒரு குட்டி டாஸ்க்கா ஆரம்பிச்சு, அப்படியே கிராஜுவலா நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். ப்ரோ டிப்னு பார்க்கும்போது, நீங்க ஸ்பீடா பண்றது முக்கியம் கிடையாது. அதுல குவாலிட்டி இருக்காங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால கன்சிஸ்டன்ஸா இருந்துங்க. அதே மாரி ஒரு டீட்டெயில்க்கு அட்டென்ஷன் வந்துட்டு குடுக்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு இது அவ்வளோக்கா இருக்காது. பட் சம் கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸுமே இந்த பாலிடிக்ஸ்குள்ளலாம் மாட்டிப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் பிளேஸ் டிராமா, காசிப்பு, டிஸ்ட்ராக்ட் பண்றது இதுல எதுலயுமே நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. ப்ரொஃபஷனலா இருங்க. சொல்யூஷன் வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருங்க. கான்வர்சேஷன் வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபஷனலா ஒர்க்குக்கு என்ன ரிலேட்டடா இருக்கோ அத மட்டும் வைங்க. ரொம்ப பர்சனலா நீங்க போக வேண்டாம். ப்ரோ டிப்னு பார்க்கும்போது, நீங்க வந்துட்டு நியூட்ரலா இருக்கணும். யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு, ஆமாமா அவங்க இப்படி, இவங்க அப்படின்லாம் சொல்லாம, நீங்க நியூட்ரலா உங்களுடைய ரெஸ்பெக்ட்ட நீங்க தான் வந்துட்டு பாதுகாத்து வைக்கணும். அதனால தான் உங்க குரோத்துக்கு வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன், டோன்ட் இக்னோர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெர்ஷன் கண்ட்ரோல். இது வந்துட்டு மெயினா நீங்க ஒரு டெவலப்மெண்ட் சைட்ல போறீங்க, இல்ல டெஸ்டிங்ல உங்களுக்கு டெஸ்ட் ஸ்கிரிப்ட்லாம் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணணும்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெனி ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெர்ஷன் கண்ட்ரோல் லைக் கிட்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க பார்க்க மாட்டாங்க. அது வந்துட்டு இனிஷியலா நீங்க ஃப்ரெஷர் உங்களுக்கு கிட்னா என்னன்னே தெரியலன்னா, அப்போ இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் கத்துக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். GitLab, GitHub, GitHub Desktop இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கோடிங் அப்போ. ஸோ இந்த மாரி பிரான்ச், கமிட்ஸ், புல் ரெக்வெஸ்ட் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ற மூலியமா உங்களுடைய சக கொலீக்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் கோட் பண்றாங்க, அந்த கோட் கூட நீங்க எப்படி உங்களுடையத கான்ஃப்ளிக்ட் ரீசால்வ் பண்ணி நீங்க மெர்ஜ் பண்ணலாங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு நீங்க ஃபியர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணிக்கோங்க. ஆமா நான் பண்ணேன். நான் கத்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். அத விட்டு நான் அத பண்ணலையே, எனக்கு தெரியாதேங்கிற மாரிலாம் சொல்லாதீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இது இன் கேஸ் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஆப்பு வச்சுருமோன்னு. பட் அப்படிலாம் கிடையாது. மிஸ்டேக்கும் வந்துட்டு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தான். ஃபீட்பேக் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அத நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மிஸ்டேக் என்னங்கிறத பார்த்துட்டு, அத ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி ஜர்னிய வந்துட்டு நீங்க எப்படி நம்ம கத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து, அதுக்கேத்த மாதிரி நீங்க குரோத்த குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டோன்ட் நெக்லெக்ட் வொர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ இதுல மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவர் கமிட் பண்ணுவாங்க. நானுமே அந்த மாரி ஃப்ரெஷர்ஸா இருக்கும்போது பண்ணியிருக்கேன். ஓவர் கமிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஐ வாண்ட் டூ ப்ரூவ் மை செல்ஃப்ன்னு. அந்த டைம் எனக்கு வர சொல்யூஷனும் கிடையாது. அதனால வொர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே அடி வாங்குச்சு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. பட் இன்கேஸ் நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு பாயிண்ட் இவ்வளோதான். இதுக்கு மேலலாம் பண்ண மாட்டேன். இதுதான் வொர்க். என்னோட டைமிங் வந்துட்டு 9 ஹவர்ஸ்னா அதுக்கு மேல நான் வொர்க் பண்ண மாட்டேங்கிற மாரி நீங்க தான் ஃபிட் பண்ணிக்கணும்.
உங்களுடைய வொர்க்க நீங்க பிரையாரிடைஸ் பண்ணி, பவுண்டரிய செட் பண்ணுங்க. வொர்க் அண்ட் பெர்சனல் டைம்க்கு நீங்க வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி வைங்க. அதே மாரி ப்ரோ டிப்ன்னு பார்க்கும்போது, நீங்க பிரேக்ஸ்லாம் ஸ்கெட்யூல் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லஞ்ச் டைம்ல வந்துட்டு நெறைய மீட்டிங்ஸ்லாம் ஸ்கெட்யூல் பண்ணாலுமே, அந்த பிரையாரிட்டி பேஸ் பண்ணிட்டு நீங்க அந்த மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மல் மீட்டிங்கா இருந்துச்சுன்னா, நீங்க ஓப்பனாவே நீங்க சம்டைம்ஸ் நீங்க சொல்லலாம். லஞ்ச் டைம்ல டெய்லி இந்த மீட்டிங் வருது. ஸோ தட் ஒரு ஃபுல் 12 to 4:00 ஃபுல் மீட்டிங் இருக்கறனால லஞ்ச் டைம் முடிய மாட்டேங்குதுன்னு கூட நீங்க சொல்லி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுடைய சீனியர்ஸ்லாம் ஓகேவா இருந்தாங்கன்னா, அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இது கொஞ்சம் நீங்க அ ரிசால்வ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ஃபைனல் டிப்ன்னு பார்க்கும்போது, ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, ரேப்பிடா இவால்வ் ஆகும். கன்டினியூயஸ் சேஞ்சஸ் தான் நீங்க பார்க்கலாம். கன்டினியூயஸ் ட்ரெண்ட்ஸும் வந்துட்டு அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதனால பெர்சனல் லேர்னிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் குடுங்க. இது கோடிங்கா இருந்தாலும் சரி, நியூ டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, அப்டேட்ஸ் டெய்லி வந்துட்டே தான் இருக்குது. ஸோ, அதனால அதுக்குன்னு தனியா ஒரு டைம் குடுத்துட்டு நீங்க வந்துட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஃபீட்பேக் வந்துட்டு நீங்க எடுக்கிற மூலியமா உங்க மென்டார் கிட்டயோ, இல்ல மேனேஜர் மூலியமா ஃபீட்பேக் எடுக்கிற மூலியமா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாரி கியூரியஸா இருக்கணும். அடாப்டபிலிட்டியா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு நியூ டூல் வந்துச்சுன்னா, அது நீங்க வந்துட்டு உங்களுடைய வொர்க்குக்கு ஏத்த மாதிரி அத நீங்க அடாப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க வொர்க்க கான்ட்ரிபியூட் பண்ற மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். இதே மாரி வேற ஏதாச்சும் டிப்ஸ் வேணாலும் கமெண்ட்ல கேளுங்க.